இளையராஜா சாருக்கு வில்லு பாட்டை பற்றி தெரியாதுன்னு டைரக்டர் பாரதி கண்ணன் உங்கள் பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஆனால் 1992ல் வில்லு பாட்டுக்காரன் ஒரு படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக்ஸ் பண்ணியிருந்தாரு. இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு ராணிப்பேட்டில் இருந்து வேணுகோபால் கேட்டிருக்காரு. வில்லு பாட்டுக்காரன் என்ற படத்துக்கு இசையமைத்ததுனாலேயே வில்லுப்பாட்டை பற்றி முழுமையாக இளையராஜாவுக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. பாரதி கண்ணனை பொறுத்தவரையிலே அந்த நேர்காணலில் இளையராஜாவுக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை பற்றி மிகவும் நேர்மையாக அவர் பதிவு செய்திருந்தார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிரசாந்த் அடுத்ததா டைரக்டர் ஹரி படத்தில் நடிக்க போறாரா இல்லை கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி தெலுங்கு படத்தின் ரீமேக் தமிழில் நடிக்க போறாரான்னு சேலம்ல இருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காரு. அடுத்து கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி என்ற திரைப்படத்திலே பிரசாந்த் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஹரி படத்தினுடைய டிஸ்கஷன் நடந்து கொண்டிருந்தாலும் இதுதான் முதல்ல துவங்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. பிரசாந்துடைய தந்தையான தியாகராஜனே அந்த படத்தை இயக்குவார் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு.